டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு மேல எம்ஆர்பிக்கு மேல பணம் வசூலிக்கிறார்கள் அப்படிங்கிற புகார் வருகின்ற பொழுது மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அங்க போய் சோதனை போடுறாங்க. சோதனை போட்டதின் அடிப்படையில சில இடங்களில் அவ்வாறான குற்றங்கள் நடந்திருப்பதை கண்டறிந்து அங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. எவ்வளவு அங்க எக்ஸஸா இருந்த பணத்தை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றப்பட்ட பணம் எங்க போயிரும்? ட்ரெஷரிக்கு போயிரும். ரைட். இப்போ இது வழக்கு நடக்கும். இப்ப திடீர்னு அமலாக்கத்துறை என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்குகளை எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு தான் உள்ள வர்றாங்க. இந்த 41 எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு நான் விசாரிக்கிறேன்னு யார் வழக்கு போட்டார்களோ, யார் விசாரணை நடத்துகிறார்களோ அந்த திமுக அரசின் மீதே இந்த குற்றத்தை திருப்புறாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஒரு இடி விசாரணைக்கு வருது, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்துருக்கலாமே, ஏன் அவங்க ஓடி போனாங்க அப்படின்றத ஒரு கேள்வியா கேட்க. நியாயமான கேள்வி சார். இதுக்கு நம்ம கண்டிப்பா பதில் சொல்லணும் சார். இடி நேர்மையாக நடந்து கொண்டால் எந்த விசாரணைக்கு நீங்களும் நானும் யார் வேணாலும் ஒத்துழைப்பு கொடுக்கலாங்கிறது வேற. இடி பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். இந்த டாஸ்மாக்ல முறைகேடு நடந்துச்சு நீ சொல்றேன்னு வச்சுக்க, முறைகேட்டின் மூலம் பணம் ஈட்டப்பட்டதுன்னு சொல்றேன்னு வச்சுக்க, இந்த பணத்துல பாஜகவுக்கு பங்கு வந்திருக்குது நான் சொல்றேன். டேட்டோட ஆதாரத்தோட நம்ம எடுப்போம். டேட் ஆதாரங்களோட சொல்றேன். அப்ப இதுல பெரும் பங்குதாரர் யாரு? பாஜகவும் அமித்ஷாவும் மோடியும். அப்ப அமலாக்கத்துறை அவங்களை விசாரிக்குமா? உண்மையிலே இப்ப மாட்டிக்கிட்டது இடி தான். அமலாக்கத்துறையும் அமித்ஷாவையும் மாட்டிக்கிட்டாருன்னு நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி விலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். டாஸ்மாக் வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்குது. MS ரமேஷ், லட்சுமி நாராயணன் நம்பர் தான் அதை விசாரிச்சிருக்கிறாங்க. இடி இந்த முறை ரொம்ப டிஃபென்ஸ் மோடுக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. டாஸ்மாக்ல ரத்தீஷ் மாட்டிக்கிட்டாரு, ஆகாஷ் பாஸ்கரன் மாட்டிக்கிட்டாரு, உதயநிதி வரைக்கும் போகுது, அவ்வளவுதான் திமுக முடிஞ்சது அப்படிலாம் பேசப்பட்ட ஒரு வழக்கு திடீர்னு எல்லாமே தலைகீழ மாறினது போல தெரியுது. உங்களுடைய பார்வை? உண்மையிலே இப்ப மாட்டிக்கிட்டது இடி தான். அமலாக்கத்துறையும் இன்னும் ஒருபடி மேல போய் நான் சொல்றேன், அமித்ஷாவையும் மாட்டிக்கிட்டாருன்னு தான் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை. இந்த வழக்கு திருப்பி நம்ம இதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணது நான் தான் சார். தமிழ் கேள்வி நம்ம பிரேக் பண்ணோம். 34 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்துலங்கிறது, 7 எஃப்ஐஆர் திமுக ஆட்சி காலத்துல 41 எஃப்ஐஆர் பிரேக் பண்ணியிருந்தோம். இப்ப சிக்கல் என்னன்னா, அது ஒரு பக்கம், அது விடுங்க. இப்ப நம்ம கேள்வி அடிப்படையிலான கேள்வி. அப்ப அந்த 34 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்தில் ஃபைல் பண்ணப்பட்டதின் அடிப்படையில் அன்றைய அஇஅதிமுக அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டவர்களை அமலாக்கத்துறை விசாரிக்குமா? இதெல்லாம் அடிப்படையிலான கேள்வி. டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு மேல எம்ஆர்பிக்கு மேல பணம் வசூலிக்கிறார்கள் அப்படிங்கிற புகார் வருகின்ற பொழுது மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அங்க போய் சோதனை போடுறாங்க. சோதனை போட்டதின் அடிப்படையில சில இடங்களில் அவ்வாறான குற்றங்கள் நடந்திருப்பதை கண்டறிந்து அங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. எவ்வளவு அங்க எக்ஸஸா இருந்த பணத்தை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றப்பட்ட பணம் எங்க போயிரும்? ட்ரெஷரிக்கு போயிரும். ரைட். இப்போ இது வழக்கு நடக்கும். இப்ப திடீர்னு அமலாக்கத்துறை என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்குகளை எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு தான் உள்ள வர்றாங்க. இந்த 41 எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு நான் விசாரிக்கிறேன்னு யார் வழக்கு போட்டார்களோ, யார் விசாரணை நடத்துகிறார்களோ அந்த திமுக அரசின் மீதே இந்த குற்றத்தை திருப்புறாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. ஒண்ணு அப்படி திருப்புகின்ற பொழுதுதான் இப்ப நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். அப்ப அந்த 34 எஃப்ஐஆர் என்ன ஆச்சு? அப்ப அதையும் சேர்த்து கேட்பியான்னு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஃபர்ஸ்ட் இந்த வழக்கே ஒரு இல்லீகலான ஒன்று. அமலாக்கத்துறை இல்லீகலா இதை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு அமலாக்கத்துறையினுடைய அவங்களுடைய விதிமுறைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாக நீங்க ஒரு இடத்துல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா அவங்க உள்ள வரலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய விதிமுறைகள். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே அதை சொல்றாங்க. என்னென்ன அடிப்படையில் பண்ணலாம், ECIR எப்படி பதிவு பண்ணலாம்னு சொல்றாங்க. ECIR must be recorded for the offense of money laundering in the following cases based on amounts involved in the scheduled offense. For scheduled offense under the Prevention of Corruption Act 1988, 1 crore or more in disproportionate asset cases. நீங்க 1 கோடிக்கும் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்னு அவங்களே தெளிவா போட்டுட்டு இந்த வழக்குக்குள்ள அவங்க வர்றாங்க. இந்த வழக்குல 41 எஃப்ஐஆரையும் சேர்த்தாலே 30 லட்சம் ரூபா வரல. 41 எஃப்ஐஆரையும் சேர்த்து வரக்கூடிய அமௌண்ட் ஒன்னு பிலோ 10,000, ஒன்னு 10,000 to 220, 3 பிலோ 10,000, 6 எஃப்ஐஆர் 10,000 to 20,000, இன்னொரு 6 எஃப்ஐஆர் 20,000 to 50,000, 7 எஃப்ஐஆர் 50,000 to 1 லட்சம், 2 எஃப்ஐஆர் 1 லட்சம் to 2 லட்சம், 2 எஃப்ஐஆர் 2 லட்சம் to 3 லட்சம், 2 எஃப்ஐஆர் 3 லட்சம் to 4 லட்சம், ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் 8,30,000. அப்படி சிங்கிள் கேஸா கூட பார்த்தா கூட 9 லட்சத்தை கூட எந்த வழக்கும் தொடர. மொத்தமா கூட்டினீங்கன்னா இந்த 41 எஃப்ஐஆர் நான் சொல்றது அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து போடப்பட்ட எஃப்ஐஆர் எல்லாம் சேர்த்து 29,79,110 ரூபாய் தான் மொத்தமா இந்த எஃப்ஐஆர் மூலம் கண்டறியப்பட்ட குற்றங்களினுடைய மதிப்பு.
30 லட்சம் ரூபாய் கூட வராத ஒன்றுக்கு எப்படி இடி உள்ள வரலாம் அப்படிங்கிறது பிரதானமாக இன்றைக்கு எழுப்ப வேண்டிய கேள்வி. ஆரம்பத்திலே அங்க ஃபெயிலியர் ஆச்சு. அப்ப நீ இடி வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யற, நீ வந்து அல்லது நீ சொல்லு உன்னோட லிமிட் என்னன்னு சொல்லு. இப்ப கோர்ட்டே அதை கேட்கறாங்க. நீங்க வந்து இன்றைக்கு இவர்கள் யாரெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிறார்களோ அந்த தரப்பு வழக்கறிஞர்கள்லாம் அந்த வாதங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க, அதை நாங்க சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்ல முடியாது. அப்ப நீதிபதி இப்ப கேட்கின்ற போது இப்ப சீலிடப்பட்ட உரையில் நாங்கள் அதை கொடுக்குறோம் என்பதாக அவருக்கு சொல்லியிருப்பதாக ஒரு தகவல். ரைட். அப்ப நீங்க ஏன் மூடி மறைக்கிறீங்க, ஏன் ரகசியம் அப்படிங்கிறது? இப்ப இது ஃபர்ஸ்ட் அமலாக்கத்துறை அம்பலமான 2 இடம். ஒன்று அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு நீ இப்ப எடுக்கிற இது ஒன்று, இன்னொன்று 30 லட்சம் ரூபாய் கூட இல்லாத வழக்கு நீ எப்படி உள்ள வர 2. அடுத்தது மணி லாண்டரிங் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. மணி லாண்டரிங்கிறது எங்க வருது? பேசிக்கா நீங்க முறையற்று ஊழல் செய்து லஞ்சம் வாங்கி ஒருத்தர் பணத்தை வாங்குறாரு. அந்த பணத்தை அவர் எங்கேயோ இன்வெஸ்ட் பண்றாரு, அல்லது வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறார், அல்லது வேற எதுலையும் முதலீடு செய்கிறார்னா அது மணி லாண்டரிங். இங்க எஃப்ஐஆர் மூலம் 41 எஃப்ஐஆர் மூலம் கைப்பற்றப்பட்ட பணம் எங்க இருக்கு? அரசு மூலமாக அரசு கஜானாவுக்கு போய் அங்க கணக்கு வச்சிருவாங்க. இங்க இவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டு இந்த வழக்குன்னு எஃப்ஐஆர் போட்டுச்சு. இது நீங்க யார குற்றம் சாட்டுகிறீர்களோ அவர்கள் கையில் அந்த பணம் இருந்தால் தானே அவன் மணி லாண்டரிங் பண்ண முடியும். அல்லது இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ஆதாரத்தை கட்டணும். இது எதுவும் இல்லை. அங்கேயும் அமலாக்கத்துறை எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அடுத்தது முக்கியமா அவங்க எக்ஸ்போஸ் ஆகிற இடம் இந்த எஃப்ஐஆரை கட்டுறாங்க. இந்த எஃப்ஐஆர்ல அவங்க 2 விஷயம் சொல்றாங்க. இது அவங்க பிரஸ் நோட்டே கொடுக்குறாங்க. 13ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த வருஷம் 2025 13/3/2025 அவங்க வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் ரிலீஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் ரைட், தீஸ் எஃப்ஐஆர்ஸ் ஃபால் இன்டு தி கேட்டகரைஸ் 1 டாஸ்மாக் ஷாப்ஸ் கலெக்டிங் எக்ஸஸ் அமௌண்ட் தேன் தி ஆக்சுவல் எம்ஆர்பி. பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா விற்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா, இது அதில் இருக்குது, எஃப்ஐஆர்ல இருக்குன்னு. 2வதா ஒன்று சொல்றாங்க, அது எஃப்ஐஆர்லயே இல்லை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டிலரி கம்பெனிஸ் ஆஃபரிங் கிக்பேக்ஸ் டு தி அஃபிஷியல்ஸ் ஆஃப் டாஸ்மாக் ஃபார் சப்ளை ஆர்டர்ஸ். நீங்க அப்படி ஒன்று நடந்துச்சா அப்படின்னு எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்காங்கன்னா எஃப்ஐஆர்ல இதை குறிப்பிடவே இல்லை. எஃப்ஐஆரில் குறிப்பிடப்படாத ஒன்றை எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லி அவங்க பிரஸ் நோட்டே கொடுக்குது அமலாக்கத்துறை. அப்ப இந்த சந்தேகங்களும் ஒரு பத்திரிகையாளராக நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள். அப்ப நீங்க வந்து என்ன செய்றீங்க, பொய் சொல்றீங்களா, அமலாக்கத்துறை பொய் சொல்லிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், 2-3 நிறுவனங்களை சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து சில மதுபான ஆலை நிறுவனங்களை சொல்றாங்க. அதுல ஒரு நிறுவனம் எஸ்என்ஜே. இந்த எஸ்என்ஜே நிறுவனத்திடமிருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்வதற்கு அவர்களுக்கு வேறு சில வகைகளில் அவர்களிடமிருந்து ஆதாயம் பெறப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இங்கதான் இப்ப அமித்ஷாவே சிக்க போறாரு. இந்த எஸ்என்ஜே நிறுவனத்திடம் இருந்து பாரதிய ஜனதா கட்சி பல கோடி ரூபாய்களை தேர்தல் நிதியாக பெற்று. அப்ப இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த டாஸ்மாக்ல முறைகேடு நடந்துச்சு நீ சொல்றேன்னு வச்சுக்க, முறைகேட்டின் மூலம் பணம் ஈட்டப்பட்டதுன்னு சொல்றேன்னு வச்சுக்க, இந்த பணத்துல பாஜகவுக்கு பங்கு வந்திருக்குது நான் சொல்றேன். டேட்டோட ஆதாரத்தோட நம்ம எடுப்போம், டேட் ஆதாரங்களோட சொல்றேன். அப்ப இதுல பெரும் பங்குதாரர் யாரு? பாஜகவும் அமித்ஷாவும் மோடியும். அப்ப அமலாக்கத்துறை அவங்களை விசாரிக்குமா? அதான அடுத்த கேள்வி வரணும். நீங்க இது ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்த செய்தி சார். ஐடி ரைட்ஸ் அட் 40 லொகேஷன்ஸ் ஓன் பை தமிழ்நாடு எஸ்என்ஜே குரூப். இது என்னைக்கு இந்த செய்தி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 2019. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஆகஸ்ட் வருது. என்ன 5-6 மாசத்துல சார் இவங்க வந்து எஸ்என்ஜே குரூப்ஸ்ல இருந்து எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் மாதம் இதே ஆண்டு 21/12/2019 ஆகஸ்ட்ல ரைடு சார். டிசம்பர்ல இந்த நிறுவனம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,05,00,000 ரூபாய் பாஜகவிற்கு. ரைட். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மிகச்சரியாக 2021 6/3/2021 இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 கோடி ரூபாய். இதெல்லாம் எஸ்என்ஜே நிறுவனம் பாஜகவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய நன்கொடை. இது இல்லாம அவங்க புருடன்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் இந்த மாதிரி கம்பெனிகள்கிட்ட இருந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நன்கொடையாக கொடுக்கக்கூடிய நிறுவனம் எலக்டோரல் ட்ரஸ்ட். இந்த நிறுவனம் அதிகமாக யாருக்கு வந்து நன்கொடை கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் கொடுத்துருக்கு. இந்த நிறுவனத்துக்கு எஸ்என்ஜே சுகர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் லிமிடெட் 3 கோடி ரூபா கொடுக்குறாங்க. என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா 28/3/2023, 2 வருஷத்துக்கு முன்னாடி. எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் பிரிவரிஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா.
அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அதே 28/3/2023. அப்போ 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இது ஒரு 3 கோடி, அது ஒரு 5 கோடி. அப்போ இந்த 5 கோடி இந்த நிறுவனத்தின் மூலம் பாஜகவிற்கு தான் போயிருக்கும் என்று சந்தேகம். நீங்க நேரடியா கொடுத்ததே ஒரு 6 கோடி, ஒரு 1 கோடி 5 லட்சம் ரூபாய். இப்ப இந்த நிறுவனங்களிடமிருந்து இவ்வளவு பணத்தை நீங்க வாங்கியிருக்கீங்கல்ல, இதுல பாஜகவுக்கு அப்ப பங்கு இருக்கு அப்படி சொல்ல முடியுமா? எந்த ஊழலுக்காக இந்த பணத்தை வாங்குனீங்க? எந்த ஊழலுக்காக இந்த பணத்தை வாங்குனீங்க? எந்த ஊழலை மறைக்க இந்த பணத்தை வாங்குனீங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அப்போ இது மட்டும் இல்லை. இப்ப நீங்க ஒரு நிறுவனம் அப்படின்னு நினைக்கலாம், இது இல்ல. 30 நிறுவனங்களிடமிருந்து இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பணம், அதாவது இந்த ஐடி சோதனை எல்லாம் நடத்துறாங்கல்ல, சோதனை நடத்திய 30 நிறுவனங்களிடமிருந்து இவர்கள் பெற்ற பணம் மட்டும் கிட்டத்தட்ட 335 கோடி. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 30 நிறுவனங்களிடமிருந்து இவர்கள் பெற்ற பணம், பாஜக பெற்ற பணம் 335 கோடி. இது அவங்களே எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கிறது தான். அப்போ 335 கோடி ரூபாயை நீங்க பெற்றுக்கிறீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாம் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிறுவனங்கள். நீங்க இந்த பணத்தை பெறுவதற்காகவே அவர்களை மிரட்டுவதற்காக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை சோதனை நடத்தினீர்களா? ஒன்று. அல்லது அவர்கள் உள்ளபடியே எக்கனாமிக்கல் கிரைம்ஸில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த எக்கனாமிக்கல் கிரைம்ஸ் மூலம் அவர்களை மிரட்டி அதில் நீங்கள் பங்கு பெற்றீர்களா? அப்ப நீங்களும் கூட்டுக்களவாணிகள், கூட்டு குற்றவாளிகள். இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அமித்ஷாவும் மோடியும் பாஜகவும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இதுல சம்பந்தமே இல்லாம எங்க கொண்டு வந்து ஓடுறாங்கன்னா, டாஸ்மாக் வழக்கு கொண்டு வந்து எங்க சேர்த்துட்டாங்கன்னா ஆகாஷோடு சேர்த்து. ஆகாஷும் உதயநிதியும் நெருக்கமானவர்கள். இப்ப ஊடக விவாதங்களை சில அதிபுத்திசாலிகள் கேட்கிறாங்க, ஆகாஷோடு ஏன் உதயநிதி நடந்து வந்தார் அப்படின்னு. மிளகாபுரி வெங்கடேசன் ஒரு ரவுடி. யாருன்னு கேட்டீங்கன்னா செம்மர கடத்தல் மன்னன். 60 வழக்கு இருக்குது. 60 வழக்கு இருக்கு. அவனும் அமித்ஷாவும் ரொம்ப க்ளோஸா நிக்கிறாங்க. அப்போ மிளகாபுரி வெங்கடேசனுக்கும் செம்மர கடத்தல் மன்னனுக்கும் அமித்ஷாவுக்கும் தொடர்பு. ஆனா ஒரு பிஜேபியில ஓபிசி பிரிவு தலைவராக வேற இருக்காரு. இப்பதான் நீக்கிருக்காங்க இந்த பிரச்சனை வந்தப்புறம். இப்படி சொல்லுவீங்களா நீங்க? இது என்ன மாதிரி வாதம்? அவர் நடந்து வந்தாரு, அதனால அவர் கூட வந்திருக்கிறார், அதனால அவருக்கு இவருக்கும் தொடர்பு. முதல்ல அவருக்கு இந்த பிரச்சனைக்கும் தொடர்புங்கிறதே கேட்கணும், பேசணும். அது வேற. அதுவே அவங்களுக்கும் நீதிமன்றத்துல சொல்லிருக்காங்கல்ல, என்ன அடிப்படையில அவங்க அதான் கேள்வி. என்ன அடிப்படையில போனீங்க சார்? டாஸ்மாக் வழக்கு தனி சார், அதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, பாஜக வேலையை தான் சார், ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய நரேட்டிவ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒன்று சின்னதாக ஆரம்பிப்பாங்க. நீங்க நினைப்பீங்க சின்னதாக தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு இக்னோர் பண்ணுவீங்க. ஆனா அவன் அதை ஊதி பெருசாக்குவான். 1,76,000 கோடி, 1,76,000 கோடி, 1,76,000 கோடி. இன்னைக்கு அதுக்காக எவனாவது பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கானா? இல்ல. சரி, இந்த 2G வழக்காவது விடுங்க சார். இது நீதிமன்றத்தின் மூலம் ஆராசா விடுதலை ஆகி வந்தார். காமன்வெல்த் வழக்கு பாஜக அரசாங்கம் இப்ப அவங்களே நீதிமன்றத்துல போய் சொல்லியிருக்காங்க. நீதிபதி சொல்லல, இவங்களே நீதிமன்றத்துல போய் சொல்லிட்டாங்க. சிபிஐ சார், இதுல எதுவுமே குற்றம் நடந்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை, இந்த வழக்கை முடித்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சொன்னது பாஜக அரசினுடைய முகமைகள், ஏஜென்சிஸ். அப்ப நீ இதே காமன்வெல்த் ஊழல் வச்சுதான் அன்னைக்கு என்னெல்லாம் செட் பண்ண? 2000 கோடி ஊழல், 3000 கோடி ஊழல், 1000 கோடி ஊழல், எவ்வளவு சொன்னீங்க? ஏதாவது 10 வருஷம் முடிச்சு இப்ப 11ஆவது வருஷம் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு ஊழலை நீங்க நிரூபிச்சு தண்டனை கொடுத்துருக்கீங்களா? இல்ல. மாறாக ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் உங்க கட்சியில சேர்த்து அவனுக்கு துணை முதலமைச்சர், முதலமைச்சரும் பதவி கொடுத்துருக்கீங்க. அப்ப இந்த நம்பரை பிக்ஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறது பாஜகவோட ஸ்டைல். இதுல 39,000 அமித்ஷா சொன்னாரு. ஆமா, எல்லாரும் அதை பேசி 39,000 கோடிங்கிற 39,000 கோடின்னு சொன்னாரு. அண்ணாமலைக்கு என்ன தோணுச்சோ தெரியல, நம்ம மட்டும் அவர் ஒரு 1000 கோடி 1000 கோடினாரு. அவரு சொன்னதை இவங்க சொல்றாங்க. டாக்குமெண்ட்ல 30 லட்சம் தான் இருக்குது அப்படின்றது இருக்குது. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, இது பொய் வழக்கு அப்படின்னாலும் கூட ஏற்கனவே கெஜ்ரிவால் மேல போடப்பட்ட வழக்கும் பொய் வழக்கு தான், நிரூபிக்கப்படல. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேல பொய் வழக்கு தான் போட்டாங்க, பூபேஷ் பாகல். அவர் மேலையும் இதே பொய் வழக்கு தான், நிரூபிக்கப்படல. ஆனா ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது. தெலுங்கானாலையும் அதே போல கவிதாவை செஞ்சாங்க. இதே மாதிரி மதுபான ஊழல் அப்படின்னு தான் சொன்னாங்க. மக்கள்கிட்ட கெட்ட பேர் வந்துருச்சு, ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு, அவங்க அதிகாரத்துல இல்ல. இன்னைக்கு எம்எல்ஏ கூட இல்ல. அப்ப இதே விஷயத்த நாங்க தமிழ்நாட்டுல செய்வோம்னு ஓப்பனா பேசுறாங்கல்ல. நாங்க ஜெயிக்கிறோம் தவிர ரெண்டாவதுங்க, வழக்குல நாங்க தோத்தாலும் சரி, தேர்தல் இதை வச்சு ஜெயிச்சிட முடியும்னு ஒரு நரேசனை சொல்றாங்கல்ல. தமிழ்நாடு எப்பொழுதுமே தனித்துவமான மாநிலம். நான் என்ன சொல்றேன், திமுக ஆட்சியில் சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறைகள் கூட இல்லை அப்படின்னு சொன்னா முதலமைச்சரே நம்ப மாட்டாரு அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். போதாமைகள் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும், அது வேறு. ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பழிவாங்கும் எண்ணத்தோடு இடி, சிபிஐ, வருமான வரித்துறை வைத்து இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி மற்ற மாநிலங்களை செய்து போல தமிழ்நாட்டை செய்யலாம் நினைச்சா தமிழ்நாடு மக்கள் ஏமாற மாட்டாங்க. தெளிவா இருக்காங்க. நீங்க அதை கையை வச்சீங்கனாலே அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். இப்பவே ஆயிடுச்சு சார். அப்படிலாம் திமுக நீங்க ஜஸ்ட் லைக் நினைச்சிட்டு போயிடாதீங்க.
நீங்க 2G வழக்குல வேற எந்த கட்சியா இருந்திருந்தாலும் இன்னைக்கு சரண்டர் ஆயிருப்பாங்க. அந்த கட்சியை ஒண்ணுமே இல்லாம ஆக்கியிருக்கும் பாஜக. ஆனால் ஆராசா தனியாக நின்று அவரே என்ன செஞ்சாரு, கூண்டில் நின்று சாட்சி சொல்லி வாதாடி முறியடிச்சு இவங்க மூஞ்சில கரிய பூச்சிட்டு காரி துப்பிட்டு வெளிலன்ட்டாரு. இது திமுக வந்து எத்தனையோ வழக்குகளை பார்த்துச்சு, இன்னைக்கு இல்ல. இவங்க சொன்ன எல்லா பொய் வழக்குகளையும் அவங்க முறியடிச்சு வச்சிருக்காங்க. சர்க்காரிய கமிஷன் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். அதுல கடைசி போய் எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்டு வந்தார். அதான் வரலாறு. ஸோ இது எல்லா வழக்குகளையும் திமுக வந்து இதை முறியடிச்சிருக்குது. அதனால இதையும் அவர்கள் முறியடிப்பார்கள் என்பது வேறு. ஆனா நான் ஒரு ஜேர்னலிஸ்டா என்னோட கேள்வி, நீ எவ்வளவு நாள் இப்படி ஊரை ஏமாத்துவ? 2 விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. ஒன்னு, ஆளும் ஆட்சி கட்சியின் மீது ஒரு பெரிய நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஊழல் நினைச்சு முறைகேடு நினைச்சு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது. இன்னொன்று, மதத்தை கையில் எடுத்து மக்களை அணி திரட்டுவது. இந்த 2ஐயும் சைமல்டேனியஸா பண்ணி இந்த பக்கம் ஆட்சி கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குவது, இந்த பக்கம் மதவாத உணர்வுகளை வளர்ப்பது. இந்த 2ஐயும் செஞ்சுட்டா ஆட்சியை பிடிச்சலான்னு பாஜக நம்புது. இந்த விவகாரத்தில் அது ஒருபோதும் நடக்காது என்பதற்கான சான்றுகள் தான் இது. இப்ப இதுல ஆகாஷ் பாஸ்கரனை எந்த அடிப்படையில நீங்க விசாரணைக்கு போனீங்க, அவங்க வீட்டுல வந்து சீல் வச்சீங்க, அவங்களுடைய பொருட்களை எந்த அடிப்படையில நீங்க வந்து பறிமுதல் செஞ்சீங்கன்னா நீதிபதி கேட்டுக்கிறாரு. இப்போ அவங்க வந்து இப்போ சொலிசிட்டர் ஜெனரல் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரே வந்து நேரடியா வந்து ஆமா இது சட்டவிரோதம் தான், எங்களுக்கு வந்து சீல் வைக்கிறது உரிமை இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து செய்யறாங்க இல்லையா? ஆனா எந்த ஊடகங்களையும் இது பெரிய அளவுல செய்தி ஆகி, அதுதான் சார் முக்கியம். இது ஒரு பெரிய சிக்கல் சார். நீங்க இதுவே ஆகாஷ் பாஸ்கரனுக்கு இதுக்கு தொடர்புன்னு ஒரு செய்தி லேசா போற வழியில ஒரு 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 பாசிங் கமாண்டா மாண்புமிகு நீதிபதி கொடுத்திருந்தா கூட எல்லா தொலைக்காட்சிகளும் பிரேக்கிங்கா இருக்கும். நான் கவனிச்சேன், எங்கேயுமே ஆகாது. ஏன் ஆகல அப்படின்னா, நீங்க எப்பவுமே மனித உளவியல் அப்படிதான் இருக்கு, ஊடகங்களும் அப்படிதான் இருக்காங்க. நீங்க 2Gல ஆராசா வந்து 1,76,000 கோடி எடுத்து போயிட்டாரு சொன்னப்ப எல்லா ஊடகங்களும் பேசியது. டைம்ஸ் ஆஃப் இந்தியால நம்பர்ஸ் போட்டாங்க, மேல நம்பர்ஸ் போட்டாங்க இல்லையா? ஆனா அப்படி இல்லைன்னு புருவாய் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசணும்ல. அது ஆராசா தான் பேசிட்டு இருக்காரு. ஆராசா தான் பேசிட்டு இருக்காரு. ஊடகங்கள் என்ன செய்யணும்? இப்படி இல்லைங்க, இப்படி நடக்கலைங்க. இப்ப நீங்க காமன்வெல்த் சார், காமன்வெல்த் வந்து இவங்க முடிச்சு வச்சுட்டு வந்துட்டாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது, யாருக்கும் தெரியாது. எந்த ஊடகங்கள் அதை பேசுது? எவ்வளவு பெருசா எடுத்தாங்க? ஸோ இது பேசணும். இது வந்து எல்லா ஊடகங்களும் அதை செய்யணும், அதை பேசணும். அது இயல்புலேயே வந்து இப்போ ஒருத்தர் குற்றம் சாட்டப்படுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய அந்த பரபரப்பு இந்த செய்திகளுக்கு கிடைக்காம இருக்கலாம். பட் அதுக்காக அப்படி விட்டுற முடியாதுல்ல, நம்ம அதையும் சொல்லணும்ல. அமலாக்கத்துறை சைட்ல நடந்த தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஊடகங்களுக்கு, சமூக ஊடகங்களுக்கு, உங்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குது. அதையும் சேர்ந்துதான் செய்யணும். ஓகே, இப்போ விசாரணைக்கு தடை வச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து கைப்பற்றிய பொருட்களை திருப்பி கொடுங்க, சீலை வந்து அகற்றுங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது போற திசையை பார்த்தா அது ஒண்ணும் இல்ல. மாண்புமிகு நீதிபதிகள் நாளைக்கு லிஸ்ட் ஆயிருக்கிறதாக கோர்ட் பீட் பார்த்த நண்பர்கள் சொன்னாங்க. நாளைக்கு ஒருவேளை வழக்கினுடைய இது வரலாம், அதனுடைய முழுமையான இது என்னன்னு வரும். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, ஆகாஷனுடைய ஓட்டுநர் துரை ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்றாரு. அதுல என்ன சொல்றாரு, என்ன கடுமையா மிரட்டினாங்க, நீ இதுல கையெழுத்து போடுறியா இல்லையா, 4 வருஷம் ஜெயிலுக்குள்ள போயிடும் என்னிடம் மிரட்டினார்கள், நான் வந்து வேற வழி இல்லாம கையெழுத்து போட்டேன். பயந்துருப்பாங்க. ஆமா, யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. அதுல முழுக்க ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. எனக்கு ஆங்கிலத்தை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு படிப்பறிவு கிடையாது. நான் படிச்சிருக்கிற ஓரளவுக்கு, ஸ்கூல் போயிருக்கிறேன், அதை வச்சு எனக்கு இங்கிலீஷ்ல கையெழுத்து போட தெரியும். ஆனா இங்கிலீஷ்ல எழுதின ஒரு அஃபிடவிட், அதுவும் இடி டிராஃப்ட் பண்ண ஒரு அஃபிடவிட்டை லீகல் பாயிண்ட்ஸோட படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக ஒரு ஓட்டுநருக்கு ஆங்கில அறிவு இருக்குங்கிற அவசியமும் இல்லை, அது கட்டாயமும் இல்லை. அவர் சொல்றா எனக்கு அது என்னன்னே தெரியல. இன்னொன்னு, வாசிச்சு பார்க்கவும் விட்டுருக்க மாட்டாங்க. ஒண்ணு வாசித்தே பார்த்திருந்தாலும் இவருக்கு புரிஞ்சிருக்காது. அவர் சொல்றாரு எனக்கு அது எதுவுமே தெரியல, கையெழுத்து மட்டும் போட்டுனாங்க, நான் கையெழுத்து போட்டேன். அப்ப நீங்க மிரட்டி என்ன செய்றீங்க, கையெழுத்து வாங்குறீங்க. இல்ல இன்னொன்னு, இப்ப இந்த ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ், அப்புறம் விக்ரம் ரவீந்திரன், இதெல்லாம் வந்து இந்த பேர்கள் சொல்லும் போது இவங்கெல்லாம் தலைமுறை ஆயிட்டாங்க. டெல்லிக்கு போய் லண்டனுக்கு போயிட்டாங்க. சரி, அப்படி ஆதார் நேர்ல பார்த்த மாதிரியா நிறைய பேர் தகவல் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு இடி விசாரணைக்கு வருது, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்துருக்கலாமே, ஏன் அவங்க ஓடி போனாங்க அப்படின்றத ஒரு கேள்வியா கேட்க. நியாயமான கேள்வி சார். இதுக்கு நம்ம கண்டிப்பா பதில் சொல்லணும் சார். இடி வந்து நேர்மையாக நடந்து கொண்டால் எந்த விசாரணைக்கு நீங்களும் நானும் யார் வேணாலும் ஒத்துழைப்பு கொடுக்கலாங்கிறது வேற. இடி பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். சாரி டு சே திஸ். நீங்க செந்தில் பாலாஜி விவகாரத்துல நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன நடந்துச்சு, இடி எப்படி நடந்து கொண்டது? அவர் நெஞ்சு வழியால துடித்தார். அவருடைய ஆதரவாளர்கள் மட்டும் அன்னைக்கு அங்க இல்லைன்னா செந்தில் பாலாஜியோட உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கும். நீங்க ஈவிரக்கெல்லாம அவர் ஃபிளைட்ல தூக்கி போட்டு எங்க கொண்டு போயிருப்பீங்க? திகார் கொண்டு போயிருப்பீங்க. அவங்க திகார்ல கொண்டு போய் அடைக்கிறதா அவங்களுடைய ட்ரெண்டு, அவங்களுடைய வழக்கமே தான். ஆனா அன்னைக்கு அவருடைய ஆதரவாளர்கள் இங்க இருந்ததுனால அவர் நெஞ்சுலியில துடிக்கிறத பார்த்து சுத்தி நின்று அவங்க பிரச்சனை பண்ணியதுனால வேற வழி இல்லாம நீங்க என்ன செஞ்சீங்க, ஓமந்தூரார் கொண்டு வந்தீங்க. அவருக்கு
ஆப்ரேஷன் நடந்துச்சு, ஹார்ட் ஆப்ரேஷன் சர்ஜரி நடந்துச்சு. சர்ஜரி நடந்த பிறகும் நீங்க அவர் என்ன செய்யல, நம்பாம எய்ம்ஸ்ல இருந்து மருத்துவர்களை கூட்டு வந்து சர்ஜரி உண்மையிலேயே நடந்துச்சான்னு செக் பண்ணீங்க. அதுக்கப்புறமும் அவரை நீங்க என்ன செய்யல, பெயில் கொடுக்கறதுக்கு அப்போஸ் பண்ணீங்க. வருட கணக்குல நியர்லி 2 இயர்ஸ் அவரை என்ன செஞ்சீங்க, நீங்க சிறையில வச்சீங்க. ஒரு அறுவை சிகிச்சை செய்த ஒருவர், இருதய அறுவை சிகிச்சை செய்த ஒருவரை கொண்டு போய் நீங்க ஜெயில வச்சு பாடாப்படுத்துனீங்க. அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஈடியை பொறுத்தவரை ஒரு சிக்கல் இருக்கு சார். அமலாக்கத்துறை உங்கள் மீது ஒரு குற்றம் சொல்லிடுச்சுன்னா அது குற்றம் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அமலாக்கத்துறைக்கு இல்லை. நீங்க குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில கொடுக்குறாங்க. இப்ப நான் ஏன் இதை எடுத்து பேசுறேன்னா, அமலாக்கத்துடைய டேம்ஸே அப்படித்தான் இருக்கு. யாரு குற்றம் சாட்டப்பட்டாரோ அவரு தரப்புல தான் நிரூபிக்கணும். இப்ப அவங்களுக்கு நான் வக்கீல் இல்லை, ஆகாஷுக்கோ இவர்களுக்கோ நான் வக்கீல் இல்லை, ஆகாஷுக்கோ இவர்களுக்கோ நான் வக்கீல் இல்லை. ஆனா ஒரு ஜேர்னலிஸ்டா இந்த பக்கம் இருக்கிறத பேச வேண்டிய வாய்ப்பை நீ தான் சொல்லியிருக்கிற, நீ பேசுங்கிற. அப்ப நான் பேச வேண்டிய இடத்துக்கு நாங்கள்லாம் வர்றோம். ஆமா, 2 பக்கமும் இந்த வழக்கை அலசி ஆராய்கின்ற பொழுது அமலாக்கத்துறை பண்ண தில்லுமுள்ளு அட்டூழியங்கள் நமக்கு தெரியுது, நம்ம அதை பேசுறோம். இப்ப ஏன் இவங்கெல்லாம் அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, நீங்க இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு எங்க கொண்டு போயிடுறீங்க, திகார் கொண்டு போய் போட்டுறீங்க. அப்புறம் திகார்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா நீங்க அங்க பெயிலுக்கு நீங்க அலையணும். எத்தனை வருஷம் ஆகும் யாருக்கும் தெரியாது. 1.5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், எவ்வளவு வேணாலும் ஆகும். அது வரைக்கும் நீங்க பெயிலே கொடுக்க மாட்டீங்க. வச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு நீங்க விடுதலை கொடுப்பீங்க, பெயில் கொடுப்பீங்க. ஒருத்தர் லைஃப் என்ன ஆகும்? சரி, 2 வருஷம் கழிச்சு இந்த வழக்கு 1 மில்லியன் வருது, இந்த அமலாக்கத்துறை அதிகெல்லாம் முடிச்சு உள்ள போட்டுருவீங்களா? ஒருத்தர் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க, 2 வருஷம் அநியாயமா? இல்ல பாஜக மன்னிப்பு கேட்குமா? ஒண்ணும் கிடையாது. போனது. அப்போ நீங்க இதுல அமலாக்கத்துறையினுடைய நேர்மையின்மை, அறமற்ற செயல் தான் அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு அனைவரையும் என்ன செய்யுது, ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துறது காரணமா இருக்கும் நான் யூகிக்கிறேன். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.